நாடுகள் உலகமயமாகிக் கொண்டிருக்க, இலங்கை அதிலும் குறிப்பாக எமது தாயகப் பகுதி இந்தியமயமாகிறது என்ற ஆதங்கத்தை பல ஆண்டுகளுக்கு முதல் ஒரு அன்பர் என்னிடத்தில் கூறியிருந்தார். அதன் ஒரு வெளிப்பாடாய் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவையும் அவர்தம் ரசிகர்களையும் பார்க்கின்றேன். ஒரு வைத்தியசாலை அத்தியட்சராக இருந்த அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் ஆனதற்கான காரணத்தை வைத்தியர் அர்ச்சுனா மக்களுக்காக சிறை சென்றேன், குரல் கொடுத்தேன் என சுவைபட கதை கதையாகச் சொல்லலாம். அதை அவரது ரசிகர் மன்றங்கள் கேட்டு புகழாங்கிதம் அடையலாம். ஆனால் இன்னமும் தென்னிந்திய சினிமா மோகத்திற்குள் நுழையாமல் பொறுப்பான போராளிகளாகவும் பண்பான அரசியலாளர்களாகவும் படித்த பெருமக்களாகவும் திகழுகின்ற எவரும் ஏற்று கடந்து செல்ல மாட்டார்கள். அர்ச்சுனா போன்றொரு அதி ஆர்வமானவர்களை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இப்பொழுதுதான் பார்க்கிறது. அதற்கு காரணம் மெலிந்து கிடக்கும் சமூக ஊடகங்கள் என்று சொல்லலாம். இதற்கு முன்னர் அதீத ஆர்வமானவர்கள் இருக்கவில்லையா? இருந்திருக்கின்றார்கள். 1958 ஆண்டு இனக்கலவரம் வெடித்தபோது வடக்கை நோக்கி படையெடுத்த சிங்கள காடையர்களை வவுனியாவில் இடைமறித்து விரட்டியடித்த அடங்கா தமிழன் சுந்தரலிங்கம் முதற்கொண்டு தனது பல்மொழி ஆற்றலால் சிங்கள மக்களிடத்தில் எமது போராட்டத்தின் காரண காரியங்களை கொண்டு சேர்க்கும் வகையில் கர்ஜித்த ரவிராஜ் மற்றும் மகேஸ்வரன் வரையில் பல அதீத ஆரோக்கியமான ஆர்வம் மிக்கவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அன்று சமூக ஊடகங்கள் இல்லாததாலும் இன்று வாசிக்கும் பழக்கங்கள் அல்லது வரலாற்றை தேடும் முனைப்புகள் மங்கிப் போனதாலும் இவர்கள் தொடர்பில் எவரும் பெரிதாய் அலட்டிக் கொள்வதில்லை. உனக்கு ஒப்பிடுவதற்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா என சிலர் கோபப்படலாம். தயவு செய்து ஆரோக்கியமான ஆர்வம், ஆர்வக் கோளாறு என்று வேறுபடுத்தி பார்த்து கொள்ளுங்கள். சாவகச்சேரி வைத்தியசாலை சர்ச்சையின் போது எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்த அர்ச்சுனா அதன் சூத்திரதாரி அர்ச்சுனாதான் என தெரிய வரும் வரையில் பெரும்பாலானவர்கள் சப்பாஸ் என்றுதான் சொன்னார்கள். ஆயினும் பின்னதாக அர்ச்சுனாவின் வாய்மொழிந்த வார்த்தைகளால் ஆதரவு கூட்டம் சுருங்கி சாவகச்சேரிக்குள் முடங்கி போனது. ஏனைய இடங்களில் சிறு சிறு குன்றும் குழியுமாய் இருந்தது. புலம்பெயர் நாடுகளிலும் உள்நாட்டிலும் அன்டி அக்காமார் அர்ச்சுனா மேல் கூடுதல் ஈடுபாடு கொண்டிருக்கின்றார்கள் என்று பலர் எள்ளி நகையாடினார்கள். அவ்வாறு இல்லை. அது வளமையான தமிழ் சென்டிமெண்ட். அதாவது அவரை தம் வீட்டு பிள்ளை போல பார்த்தார்கள், அவ்வளவுதான். அதனால்தான் அவருடைய தகாத வார்த்தை பிரயோகங்களையும் சகித்து நியாயப்படுத்தினார்கள். அந்த வார்த்தை பிரயோகங்களை சகிப்பதற்கு இன்னொரு காரணம் சமூக வலைதளங்களில் தற்காலத்தில் மலிந்து கிடக்கும் தகாத வார்த்தை பிரயோகங்கள்தான். அதை விடவா அர்ச்சுனா பேசிவிட்டார் என்று தம் குஞ்சை குஞ்சாக்கினார்கள். கண்ணடக்கம் போட்ட குதிரைகள் போல் அர்ச்சுனாவின் ஆதரவு வட்டம் இருக்கும் போது இவர்களிடத்தில் அர்ச்சுனாவை எனது பார்வையில் எப்படி அடையாளப்படுத்துவது என்ற கேள்வியுடன் இருந்த எனக்கு யாழ் போதனா வைத்தியசாலை உள்நுழைவும் அதையொட்டிய சேர் பட்டமும் உலகலாம் உணர்ந்து என முதல் அடியை ஆரம்பிக்க ஏதுவாய் அமைந்தது. அடுத்தடுத்த நாள் நடந்த யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் அதனை முழுமைப்படுத்திவிட்டது. நடந்து முடிந்த யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை நடத்தியது அமைச்சரா அர்ச்சுனாவா என்ற மறுநாள் செய்தி தலைப்பு அர்ச்சுனாவை அடையாளப்படுத்த சரியான தலைப்பை எனக்கு தந்துவிட்டது. அதுதான் அடுத்த பாராளுமன்ற சபாநாயகர் அர்ச்சுனா என்பது. விட்டால் பாராளுமன்றத்தில் சபாநாயகர் அளவிற்கு பாராளுமன்றை அர்ச்சுனா நடத்துவார், ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நடந்து முடிந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் திணைக்கள தலைவர்கள் எவ்வாறானதொரு அசௌகரியத்தை அல்லது அருவருப்பை அர்ச்சுனாவால் அனுபவித்தார்களோ அதனைத்தான் அர்ச்சுனா சாவகச்சேரி வைத்தியசாலை அத்தியட்சகராக இருந்த பொழுது ஏனைய 25 வைத்தியர்களும் கன்சல்டன்ட்களும் அனுபவித்தார்கள். அதன் தாக்கம் அர்ச்சுனா வைத்திய அத்தியட்சகராக நியமனம் பெற்று 24 நாட்களுக்குள் இடமாற்றம். இதனால் சீற்றம் கொண்ட சிங்கம் போஸ்ட்மார்ட்டம் போதை வஸ்து ஜெனரேட்டர்களை கையில் தூக்கியது. அயலில் உள்ள சிலர் முட்டு கொடுத்தார்கள்.
கண்டன் கிடைக்காத பசியில் இருந்த யூடியூபர்ஸ் கேமராக்களை அவர் பக்கம் திருப்பினார்கள். வேலையில்லாத உள்ளூர் வெளியூர் வெல்ஃபேர் கூட்டம் வியூஸையும் லைக்ஸையும் அதிகரிக்கச் செய்தது. 2K குஞ்சுகள் விசிறிகளானார்கள். அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினரானார். தன்னை விட விஞ்சியவர் எவருமில்லை என்ற ஒரு வகையான அவரது போதையை இன்னும் அதிகரிக்கும் விதமாக பாராளுமன்ற நுழைவு அர்ச்சுனாவிற்கு அமைந்து போனது. பல் வைத்தியத்துறைக்கு தெரிவாகிய அர்ச்சுனா தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கூறி நீதிமன்றத்தை அணுகியே மருத்துவ மாணவர் ஆனார். அதன் பின்னர் சாவகச்சேரி வைத்தியசாலையில் முதல் நியமனம். அன்று அங்கிருந்த வைத்திய அத்தியட்சகர் தயாளினி அவர்களுடன் முருகல். அதன் பின் பிராதனியா சென்று வைத்திய நிர்வாக முகாமைத்துவம் தொடர்பான கற்கைகளை முடித்து கொண்டதன் பின் யாழ் திரும்பிய அர்ச்சுனா பல இழுவறிகளின் பிறகுதான் சாவகச்சேரி வைத்தியசாலை அத்தியட்சகர் ஆனார் என்பது வரலாறு. எங்கு சென்றாலும் தன்னை முன்னிலைப்படுத்தும் ஆர்வக்கோளாறுடைய அர்ச்சுனா தனது பாராளுமன்ற நுழைவின் போது மொண்டிசோரி மாணவன் போல் எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்திற்கு ஆசைப்பட்டதுடன் ஆரம்பமானது அவருடைய வேர்சன் 2. 1995களில் யாழ் இடம்பெயர்வை தொடர்ந்து கிளிநொச்சி இடப்பெயர்வு, மக்கள் அக்கராயன், வெண்ணேரி, ஜெயபுரம், முழங்காவில் என செறிவாகும் போது பிரதான வைத்தியசாலையாக இயங்கிய அக்கராயன் ஆதார வைத்தியசாலையை தனது முதல் நியமனமாய் விரும்பி பெற்றுக்கொண்டு இறுதி யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த வேளை 2009 மே 15 காலை இறுதியாக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக வைத்தியசாலையை இராணுவத்தினர் கடக்கும் வரை தொடர்ந்து மக்களோடு மக்களாக பயணப்பட்ட தமிழ் மக்களின் பெரும் மதிப்பிற்குரிய பணிப்பாளர் வைத்திய கலாநிதி சத்தியமூர்த்தி அவர்கள் மேலான தன் ஆர்வக் கோளாறை அரங்கேற்றியது தொடங்கி மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் அமைச்சரை ஓரங்கட்டியது வரை நீடித்து கொண்டே செல்கிறது. மாத்திரமல்லாது ஒருவர் விடாது அனைத்து தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அது ஸ்ரீதரன் தொடங்கி சாணக்கியன், கஜேந்திரகுமார், சுமந்திரன் என அனைவரையும் வெளிப்படையாக சிறுமைப்படுத்தியது இன்னும் அவர் மேலான வெறுப்பினை அதிகரிக்க வைத்திருக்கிறது. கோத்தபாயாவின் ஆட்சி வரை உரிமைக்கும் அபிவிருத்திக்கும் இடையில் முட்டி மோதிய தமிழ் தேசியம் இறுதியில் உரிமைதான் என்று பெரும்பாலான தமிழர்களின் அங்கீகாரத்துடன் பாராளுமன்றம் நுழைந்தார்கள். அதன் பின்னரான பொருளாதார பின்னடைவு, கோத்தா வெளியேற்றம், அனுரவின் பிரவேசம் போன்ற சம்பவங்கள் தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டிற்கு பலியாகும் அளவிற்கு இழுத்து வந்துவிட்டது. 2009களில் பிறந்தவர்களுக்கும் அந்த ஆண்டில் 10 தொடக்கம் 15 வயது நிரம்பியவர்களுக்கும் தமிழ் தேசியத்தின் தேவைப்பாடு, அதன் தோல்விகள், அது அடைய வேண்டியதை அடைய விடாது தடுத்த சிங்கள பேரினவாத அரசியலை புரிந்து கொள்ளவும் புரிய வைக்கவும் முடியாத துர்ப்பாக்கிய நிலை அவர்கள் மத்தியில் அர்ச்சுனா, அனுர போன்றவர்கள் அசைக்க முடியாத நாயகன் ஆவதற்கு ஏதுவாய்ப்போனது. இன்று அனுரவுடன் இணைந்து வேலை செய்யவும் அனுரவின் கட்சிக்கு வாக்களித்து அவர்களின் வேட்பாளர்களை பாராளுமன்றம் அனுப்பிய இன்னும் சிலர்தான் 2009ற்கு பிறகு தொடர்ந்த மஹிந்த கோத்தா கொம்பனிகளின் ஆட்சிக்கு இடையில் தமிழர்கள் சிறிது மூச்சு விடுவதற்கு வாய்ப்பு கிடைத்த நல்லாட்சியின் போது அன்றைய மைத்திரி அரசுடன் இணைந்து செயற்பட முற்பட்டதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அநேக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு துரோகி பட்டம் வழங்கினீர்கள். ஆனால் அந்த நல்லாட்சியின் போதுதான் இலங்கை இராணுவம் கையகப்படுத்தி வைத்திருந்த 1,18,000 ஏக்கர் தமிழர் நிலங்களில் 89,000 ஏக்கருக்கு அதிகமான நிலங்கள் விடுவிக்கப்பட்டது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் சிறை வைக்கப்பட்டிருந்த 219 தமிழ் அரசியல் கைதிகளில் 109 பேர் தமிழரசு கட்சி அரசோடு மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து 2015 நவம்பர் முதல் விடுவிக்கப்பட்டனர். 2015 முதல் வடகிழக்கில் இராணுவ ஒடுக்குமுறையின் கெடுபிடிகளும் வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கிறது. 2009 இலங்கை அரசை பயங்கரவாதத்தை முறியடித்ததாக பாராட்டிய ஐநா
மனித உரிமைகள் பேரவையின் நிலைப்பாட்டை மாற்றி இறுதி யுத்தத்தில் இடம்பெற்ற யுத்த குற்றங்களை பதிவு செய்த உறுதியான உத்தியோகபூர்வ சர்வதேச ஆவணத்தை ஜெனீவாவில் வெளியிட முடிந்தது. சுமந்திரனது தலைமையில் 2015 தொடக்கம் 2017 வரை வரையப்பட்ட அரசியலமைப்பை தாம் நிறைவேற்றுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் சொல்லியிருப்பது மிக முக்கியமானது. நல்லாட்சி காலத்தில் இலங்கையின் மீன்பிடித்துறையில் முக்கியம் பெற்ற மயிலிட்டி துறைமுகம் விடுவிக்கப்பட்டது. 500 படகுகளை நிறுத்தக்கூடிய வகையில் பருத்தித்துறை துறைமுகம் விருத்தி செய்யப்பட்டது. காங்கேசன் துறைமுகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான கப்பற்பயணத்தை ஆரம்பிக்க வேண்டிய முனைப்புகளை தமிழரசு கட்சி நல்லாட்சி அரசில் ஆரம்பித்தது. அதன் பின்னர் சென்ற வருடத்திலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது. பாழடைந்து போயிருந்த பலாலி விமான நிலையத்தை தரமுயர்த்த வேண்டுமென்ற கோரிக்கை முதலில் 2014 யாழ்ப்பாணத்தில் இருக்கும் இந்திய தூதுவரிடம் தமிழரசு கட்சியால் முன்வைக்கப்பட்டது. இலங்கை அரசிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் 2015 இது தொடர்பான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. நல்லாட்சி அரசாங்கத்தின் மீது இந்திய தூதுவர் மீதும் சுமந்திரன் மாவை சேனாதிராஜா போன்றோர் தொடர் அழுத்தத்தை பிரயோகித்தே பலாலி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக உருவானது. அனுர திறந்து வைத்த 1 கிலோமீட்டர் நீளமான பாதை திறப்பை கொண்டாடிய சமூக ஊடக செம்மல்கள் இவற்றை கண்டுகொள்ளவில்லை என்பது வருத்தமில்லை. கடும் போக்கு சிங்கள இனவாதிகளுக்கு மத்தியில் இவற்றை செய்து முடித்தது ஆகச் சிறந்த சாதனை. ஆயினும் இதுவரை தமிழ் தேசிய கட்சியினர் செய்யாததை அர்ச்சுனா செய்வதாக தம்மட்டமடிப்பதுதான் வருத்தம். படித்த அறிவையும் மொழி வல்லமையையும் சரியான வழியில் பயன்படுத்துவதோடு நான் என்ற அகந்தையையும் எனது என்ற மமதையையும் அர்ச்சுனா நிறுத்தி கொண்டால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சர் அர்ச்சுனாவாக பார்க்கப்படுவார் என்பதில் மாற்று கருத்தில்லை. நன்றி.